துவங்கின இந்த ஓட்டத்தை நீர் சொல்லும் வரையில் ஓடிடுவேன். துவங்கின உம்மால் நிறைவேற்றக்கூடும், அதை மட்டும் எண்ணி ஓடி வணக்கம். உங்க பேர் என்ன? நானா உங்க பாசமிக சேவகப்பா அருண்குமார். சரி, உங்க பேர் மட்டும் கரெக்டா சொல்லுங்க. பாசமிக சேவகப்பா அருண்குமார். சரிதா, உங்க பேரை கரெக்டா சொன்னீங்கன்னா தான் நாங்க இருக்கோம் பார்க்க முடியும். நான் தான் உங்க பாசமிக சேவகப்பா அருண்குமார். அப்போ இருக்கும். உங்க பேரு இந்த புத்தகத்துல இடம்பெறல. சரி, நீங்க கடவுளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அது வேணாம். நம்ம பாயிண்ட் வாங்க. உங்களுக்கு என்ன காசா வேணும்? பாயிண்டா? சரி, கடவுளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அவருக்கு எங்க தேர்ற டைமே இல்லை. சரி, கடவுளுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? நான் கடவுளுக்கு செய்யல, ஊர் மக்களுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு என்ன வேணும்? பார்த்து செஞ்சு விட்டுறலாம். நீங்க கீழே சம்பாதிச்சதெல்லாம் இங்க எடுத்துட்டு வர முடியாது. நீங்க உங்க பேர் இந்த புத்தகத்துல இடம் பெறாததுனால நீங்க இப்போ நரகத்துக்கு போறீங்க. காசு வேணா கொடுத்துறேன், எங்களுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்களே. இவரு கொடுக்கும். உங்களுக்கு வேணுங்களா? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் இமானுவேல். உங்க பேர் இதுல இல்ல. சரி, நீங்க கடவுளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை. நான் இந்தியாவுக்காக விளையாடணும், அப்போ தான் என்னால் காசு சம்பாதிக்க முடியும். உங்க பேரு இந்த புத்தகத்துல இடம் பெறாததுனால நீங்க இப்போ நரகத்துக்கு போக போறீங்க. இந்தியாவுக்காக விளையாடுறேன், ஏதாச்சும் பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, காசு நான் தரேன். நீங்க பூலோகத்துல சம்பாதிச்சது எதுவுமே இங்க எடுத்துட்டு போக முடியாது. அதனால நீங்க நரகத்துக்கு போறீங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சூசே. சூசையா? தம்பி தம்பி இல்லைங்கப்பா. சூசன்ற பேரு இந்த புஸ்தகத்துல இடம் பெறலையே. இதெல்லாம் எப்படி இருக்கும்? சூசே, சைக்கிள் சூசே. சைக்கிள் சூசையா? உங்க பேர் இதுல இல்ல. சரி, இருந்தாலும் நீங்க கடவுளை தேடி இருக்கீங்களா? தேடி இருக்கணும். வீடு மேல தென்னை, கட்டில் தென்னை, வீடு ஃபுல்லா தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. புரியல, நீங்க எதுவும் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. அவரோட போட்டோ வச்சிருந்தேன், அதான் காணோம், தேடிட்டு இருந்தேன். இந்த புத்தகத்துல உங்களுடைய பேரு இல்லாததுனால நீங்க இப்போ நரகத்துக்கு போக போறீங்க. நரகத்துக்கு போனா சரக்கு கிடைக்குமா? சரக்கு கிடைக்குமா? Oh my God. போறப்பா சரக்கு கிடைக்குமா சொல்லுங்க.
இதோ ஒரு தடவை அப்படி. ஏய் சரக்கு அடிக்கணும் சொல்லி நானே வரேன். யாருமே கடவுள் சொர்க்கத்துக்கு போகலையே, எல்லாருமே நரகத்துக்கு தான் போறாங்க. நரகத்துக்கு போறவனும் சரக்கு அடிக்க மாட்டேங்கிறானே. சே, கடவுள் ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உங்க பேர் என்ன? ஜெபகுமார். ஜபகுமார். இவருக்கு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க பேர் இதுல இல்லையே. ஒரு பாஸ்டர் இதுல புக்கில் எல்லாமே எங்க போயிடும். நான் மறந்துட்டோம். இல்ல, உங்க பேர் இதுல இல்ல. சரி பாஸ்டர், நீங்க கடவுளை தேடி இருக்கீங்களா? தேடி இருக்கேன். நான் ஒரு பாஸ்டர், நான் வாரம் சர்ச் நடத்துறேன். அதுல என்ன அதெல்லாம் மட்டும் கட்ட மாட்டேங்குது. அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் திறந்து பார்ப்பேன், அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. நீங்க கடவுளை தேடாத ஒரே காரணத்தினால நீங்க இப்போ நரகத்துக்கு போக போறீங்க. கரெக்டா வாரம் சர்ச் நடத்துவீங்களே, அப்படி என்ன தேடணும்? கடவுளை தேடுறது அப்படி இல்லை. நீங்க மக்களுக்காக கடவுளை பத்தி சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேனே. ஆனா அது உங்க முழு மனசா நீங்க சொன்னீங்கல்ல போல, அதனால உங்க பேர் இதுல இடம் பெறல. நீங்க நரகத்துக்கு போக போறீங்க. வாங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சாமுவேல். சாமுவேல். சரி, நீங்க கடவுளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நான் அவரை தெரிஞ்சு வச்சிருக்கேன். அவர் என் கூடவே இருக்காரு. அவருக்காக நான் வாழ்றேன். சரி, கடவுளுக்காக நீங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கீங்க? அவருக்காக எல்லாமே செஞ்சுருக்கேன். ஆனால் எனக்கு நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்காம அவருக்காக ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இனிமேலும் செய்வேன். நீங்க தான் இன்னைக்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இந்த புத்தகத்தில் உங்க பேர் இருக்கு. நீங்க இப்போ சொர்க்கத்துக்கு போக போறீங்க. கடவுள் கூட போக போறீங்க. கடவுள் கூட இருக்க போறீங்க. ப்ரோ ப்ரோ சொல்லுங்க, உங்க பேர் என்ன? குமாரி, கொக்கி குமாரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொக்கி குமாரா? நிறுத்துங்க. நான் அப்படியே நரகம். அது எனக்கே தெரியும். நானே போறேன். இல்ல, நரகத்துக்கு போறேன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அது கிடைக்குமா? சொர்க்கத்துக்கு யாருமே போக மாட்டேன்றாங்க. உலகத்துல எல்லாருமே பாவியா போயிட்டு இருக்காங்க போல இருக்கே. சரி, சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் ஜூட். ஜூடா? சரி, நீங்க கடவுளை தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? நான் கடவுளை தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு கடவுளை பிடிக்கும். நான் வாரம் சர்ச்சுக்கு போவேன், ப்ரேயர் பண்ணுவேன், பைபிள் படிப்பேன். உங்க பேர் இந்த புஸ்தகத்துல இடம் பெற்றதுனால நீங்க இப்போ சொர்க்கத்துக்கு போக போறீங்க. கடவுள் கூட விளையாட போறீங்க. சந்தோஷமா போங்க. தேவ பிள்ளைகளே, கடவுளுடைய நியாய தீர்ப்பு இப்படிதான் இருக்கும். நீங்க இப்ப பாத்தீங்கல்ல, கடவுளோட வருகைக்கு ஆயத்தமாகுங்க. மனம் திரும்புங்க. கடவுளுடைய கட்டளைகளுக்கும்